ஒரு யூடியூப்பில் ஒரு தமிழாசிரியர் கல்லூரிச்சாலை என்ற ஒரு இடத்துல இருந்து கொண்டு கல்லூரிச்சாலை என்பது இருபெயரொட்டு பண்புத்தொகை, இருபெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்லூரிச்சாலை என்பது இருபெயரொட்டு பண்புத்தொகை என்பது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கல்லூரிக்கு செல்லும் சாலை 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தோக்கு தொகை தான் அது. கல்லூரியாகிய சாலை இல்லை. இப்போது இருபெயரொட்டு பண்புத்தொகைனா என்னென்னா, இப்போ இரண்டாவது வார்த்தையெல்லாம் பொது பெயராக இருக்கும். இப்போ குதிரை என்பது ஒரு பொது பெயர். வரி குதிரையாக இருக்கலாம், கருங்குதிரையாக இருக்கலாம், வெண்குதிரையாக இருக்கலாம். அப்போ வரியாகிய குதிரை, செம்மையாகிய குதிரை, கருமையாகிய குதிரை. அப்போது செம்மை, கருமை, வரி என்பதெல்லாம் ஒரு பெயர் சொல். அது குதிரை என்கிற பொது பெயருக்கு பண்பாக மாறி வருவதனால இந்த பெயர் சொல் ரெண்டுமே பெயர் சொல். ஆனால் ஒரு பெயர் சொல் பண்பாக மாறி வர்றதுனால அது இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்லுவோம். இப்போ பாம்பு அப்படின்னா பொதுவான பெயர். சாரை பாம்பாக இருக்கலாம், நல்லை பாம்பாக இருக்கலாம், குட்டை பாம்பாக இருக்கலாம். அப்போது சாரை என்ற ஒரு பெயர் சொல், பாம்பு என்கிற பெயர் சொல். இந்த பெயர் சொல்லுக்கு சாரை என்பது பண்பாக மாறுவதனால ஒரு பெயர் சொல்லே பண்பாக மாறி வருவதுதான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஆனால் கல்லூரி சாலை அப்படிங்கிறது அப்படி வராது. ஏன்னா கல்லூரியாகிய சாலை இல்லை, கல்லூரிக்கு செல்லும் சாலை தான். இப்போ கல்லூரிக்கு 4ஆம் வேற்றுமை உருவு, செல்லும் அப்படிங்கிறது பயன். அப்போ 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கு தொகை அப்படின்னு வருமே தவிர கல்லூரி சாலை என்பது இருபெயரொட்டு பண்புத்தொகை எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறது பொதுவான 2 பெயரில் ஒரு பெயர் அந்த பொது பெயருக்கு பண்பாக மாறி வருவதான் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்பதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போது பனையாகிய மரம், வரியாகிய குதிரை, சாரையாகிய பாம்புன்னு சொல்லலாம். இங்கே கல்லூரியாகிய சாலைன்னு சொல்ல முடியாது. கல்லூரிக்கு செல்லும் சாலை என்பதை தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.